Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Figmaவோட கண்டினியூஷன் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். சோ நம்ம வந்து பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் 3 கான வீடியோ. ஓகே, அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் UI and UX பத்தி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு கூடவே இருக்கிற அந்த பெல் ஐகானும் நீங்க பிரஸ் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ நான் வந்து புதுசான வீடியோ போடும்போது. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில விஷயத்தை விட்டுருப்போம். எப்போனா இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து சில விஷயத்த நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிப் கண்டென்ட். ஸோ இந்த கிளிப் கண்டென்ட் எதுக்காக வச்சிருக்காங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி வீடியோவில் நம்ம பார்க்கல இல்லையா, அதனால் இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்திருக்கேன். ரெக்டாங்கிள் ஆர்ட் டூல் போட்டுவிட்டேன். ஸோ இப்போ நான் போட்டோன்னே இது எனக்கு என்ன இருக்குன்னா இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதை கொண்டு போகிறேன். இது கொண்டு போனோன்னே எனக்கு இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கனால எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாதியாக மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு பாதியாக தெரியுதுன்னா எனக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து ஃபுல்லாகவே எனக்கு வந்து தெரிகிற மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம லைக் பண்ணோம்னா, ஸோ இந்த கிளிப் கண்டென்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து ஸோ அந்த கிளிப்பில் இருக்கிறதுலேருந்து ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வெளியில் போகிற மாதிரி உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளிப் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும். பட் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த ஃப்ரேமுக்கு வெளியில் போயிருக்கு. அதனால் நீங்கள் மறுபடியும் இதை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளிப் கண்டென்ட்டோடைய அந்த விஷயம் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு நான் மிஸ் பண்ணியிருந்தேன் போன வீடியோவில். நான் கிளிப் கண்டென்ட் உங்களுக்கு சொல்லலை, அதனால் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு எஃபெக்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலை. ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் டூல் ஒன்று போடுறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் டூலில் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கலர்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ சம்திங் எதுனா ஒரு கலரு. ஸோ இந்த கலர் நான் சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எஃபெக்டில் போயிடுங்க. எஃபெக்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ராப் ஷேடோ தான் வரும். ஸோ இந்த ட்ராப் ஷேடோ நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு ஒயிட் கலர் கொடுக்குறேன், ஒயிட் கலர் ரெக்டாங்கிள் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒயிட் கலர் ரெக்டாங்கிள் கொடுக்கும்போது இந்த ஒயிட் கலருக்கு பின்னாடி பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த கரண்ட்டாக இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷேடோ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து ஈஸியாக விசிபிள் ஆகும். ஸோ அஸ் வெல் அஸ் நீங்கள் எதனா ஒரு ரியல் வேர்ல்டில் நம்ம வந்து பட்டன்ஸோ இல்லை நம்ம எல்லாமே பார்க்கும்போது எல்லாத்துலேயும் ஒரு ஷேடோஸ் இருக்கும். அந்த ஷேடோஸை கொண்டு வரதுக்காக தான் இங்கே ட்ராப் ஷேடோ நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ராப் ஷேடோ ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ராப் ஷேடோ இங்கே கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை டெலிட் பண்ணணும்னா இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஹைட் பண்ணி கூட ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ட்ராப் ஷேடோவை நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் கொடுக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு வந்து 4 கொடுக்கணும்னா எக்ஸ் ஆக்சிஸில் 4 வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதுலேயே நீங்கள் மைனஸும் கொடுக்கலாம். நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணாலும் மைனஸ் கொடுத்தீங்கன்னா அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடும். ஸோ வெறும் 4 கொடுத்தீங்கன்னா +4 கொடுத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வரும். மைனஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வரும். அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸும் -4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வரும், வெறும் 4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனால ஈஸியாக இந்த ஷேடோ வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த பக்கமாக வேணும் நீங்கள் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஷேடோ 4 கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த பிளர் என்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 4 கொடுத்ததுனால எனக்கு வந்து பிளர்ராக இருக்குது. இதுவே நான் 0 கொடுத்தேன்னா எனக்கு வந்து பாருங்கள் இந்த ஷேடோ வந்து ரொம்ப எப்படி இருக்குது உங்களுக்கு ஷார்ப்பனாக இருக்குது. இதுவே நான் இந்த செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பிளர் கொடுக்குறேன். 10 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா இது வந்து ஸ்மூத்தான ஒரு ஷேடோ உங்களுக்கு கிடைச்சிரும். ஸ்மூத்தான ஷேடோ பார்த்தீங்களா. ஸோ இது ஸ்ப்ரெட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஸ்ப்ரெட்டில் இருக்குது. இப்போ ஷேடோ வந்து நார்மலான ஷேடோவில் இருக்குது. இது வந்து நீங்கள் அதிகமாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கணும், அதாவது ரொம்ப அதிகமாக விரிஞ்சு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 30 கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய ஷேடோ வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஒரு கலர்ஸ்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கலர்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் கலர் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி மறுபடியும் ஒரு ட்ராப் ஷேடோ கொடுத்துட்டு மறுபடியும் வேறு ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கலர் கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்ப்ரெட்டிங் கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ 2-3 கலரால் உங்களால் கொடுக்க முடியும். வந்து பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஐடியாஸை நீங்கள் நீங்கள் கொடுக்கலாம், எந்த மாதிரியான ஐடியாஸும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, இப்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரெக்டாங்கிள் மறுபடியும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்லேயே வந்து
நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்னர் ஷேடோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டிராப் ஷேடோ பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இன்னர் ஷேடோ. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஷேடோ வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டிராப் ஷேடோ ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில் இருந்தது, இது வந்து இன்னரில் வரும். ஸோ அதே கான்செப்டில் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அதோட டிராப் ஷேடோ உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன கலரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எத்தனை பர்சன்டேஜில் உங்களுக்கு வேணும், ஸோ இதையும் நீங்கள் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்பரண்ட் உங்களுக்கு வேணும்னா டிரான்ஸ்பரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்னர் ஷேடோவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லேயர் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேயர் பிளர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த கலருக்கு லேயர் எஃபெக்ட் கொடுக்கணும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் எஃபெக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த லேயர் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதே கலரை நான் எடுத்துக்கிட்டு இப்போ நான் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வச்சிருக்கல, இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு நான் லேயர் எஃபெக்ட் நான் கொடுத்தேன்னா எனக்கு கீழே இருக்க டிராப் ஷேடோ மாதிரி எனக்கு வந்துடும். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 60 கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஷேடோவிலேருந்து நான் ஷேடோ இது அதாவது டிராப் ஷேடோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஷேடோவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60% கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டிராப் ஷேடோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ லேயர் எஃபெக்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அஸ் வெல் அஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்டை காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு ஒரு இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இந்த இமேஜ் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து இமேஜ்க்கு கீழே வந்து ஒரு ஷேடோ கொடுத்துருக்கோம். அந்த ஷேடோ வந்து அதே இமேஜோடைய கலர் மாதிரி அந்த ஷேடோஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுக்குறேன், இந்த இமேஜ் கொடுக்குறேன். இந்த இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஷேடோவும் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணுங்கள், எஃபெக்டில் போயிட்டு லேயர் பிளர்னு கொடுங்க. இது வந்து ஒரு 50% கொடுங்க. ஸோ 50% கொடுங்க. கொடுத்துட்டு இது என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு கீழே கொண்டு போயிடுங்க. இப்போ இது கீழே கொண்டு போயிட்டு உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேணுமோ அத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த லேயரோடைய பிளர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இமேஜஸில் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரிபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி எப்படி பண்ணுவாங்க நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது லேயர் எஃபெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டிராப் ஷேடோக்காக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரியலாக இருக்கும். ஏன்னா டிராப் ஷேடோவில் நம்ம வந்து கொடுக்கும்போது ஸோ கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் கொடுக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் பார்க்கறதுக்காக. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ நான் போட்டிருப்பேன், டுட்டோரியல் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் இந்த பேக்ரவுண்ட் பிளர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா, கிளாஸ்மோரிசம் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எஃபெக்ட்டை நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்டுக்கு எனக்கு ஒரு கலர் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு கலர் நான் கொடுத்துட்றேன், இதுக்கு ஒரு கலரு. ஸோ இந்த கலர் ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது. ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் கொடுத்துட்டேன். ஸோ நான் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுடுறேன். ஸோ இந்த சர்க்கிளும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்றேன். ஸோ அந்த சர்க்கிளுக்கு ஒரு கலர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒயிட் கலர் கொடுத்துட்றேன் நான் இதுக்கு. ஸோ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரவுண்டட் கார்னர் கொடுத்துட்டு இதுக்கு என்ன பண்ணுறேன் எஃபெக்ட் போயிட்டு எனக்கு பேக்ரவுண்ட் பிளர் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் பிளர் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இங்கே ஒரு 50 கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இங்கே பர்சன்டேஜை கம்மி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளரோட எஃபெக்ட் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளரோட எஃபெக்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு என்ன பண்ணுங்கள் ஸ்ட்ரோக் கொடுங்க. ஸ்ட்ரோக்கில் லீனியர் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் ஒரு லீனியர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அப்படியே ரியலாக கிடைக்கும். பாருங்கள், ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துருங்க, இதுக்கு லைட்டாக பிளாக் கலர் கொடுங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாஸ் எஃபெக்ட் மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்மோரிசம் மாதிரியான ஒரு கார்டு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் நம்ம ஸ்டோக்லாம் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது எஃபெக்டோ இதோட முடிஞ்சது. உங்களுக்கு இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா வேறு நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே, அடுத்தது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு ஃப்ரேமில் ஒரு இது க்ரியேட் பண்ணிடுறேன், ஒரு சைஸஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ நான் இங்கே போக தேவையில்லை, இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிளை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரேமாக மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேமாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து Ctrl+Alt+G கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரேமாக மாறிடும். ஸோ இது எப்படி நம்ம ஒர்க் பண்ணலான்னு வரப்போகிற வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஏன் நம்ம வந்து இது ஃப்ரேமாக மாற்றி யூஸ் பண்ணலாம் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லைன். ஸோ அவுட்லைன் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணீங்கன்னா அவுட்லைன் ஸ்ட்ரோக்காக உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி தெரியும். ஸோ அதனால் இது அவுட்லைன் ஸ்ட்ரோக் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஹாரிசாண்டல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளிப் ஹாரிசாண்டல் பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு இமேஜை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு இமேஜ் நான் எங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒரு அனிமல் இமேஜை நான் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு அனிமல் இமேஜ் நான் கொடுத்துட்டேன். இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இமேஜை ஃப்ளிப் பண்ணணும். ஸோ அப்படின்னா ஃப்ளிப் ஹாரிசாண்டல் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா Shift H கொடுத்தீங்கன்னா ஃப்ளிப் ஹாரிசாண்டலாக உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுக்கணும்னா Shift V கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வெர்டிக்கலான அலைன்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு போன வீடியோவில் கவர் பண்ணலை. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துடுறேன். ஸோ இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜ்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% ரவுண்டர் கார்னர் கொடுக்குறீங்க. ஸோ நான் ஃப்ரேமாக வச்சுருக்கனால எனக்கு வரல. இது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெக்டாங்கிள் போட்டுடுறேன். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் நான் கொடுத்துட்றேன். ஒரு ரெக்டாங்கிள் நான் வரைஞ்சிடுறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரவுண்டட் கார்னர் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுக்குறேன். ஸோ லீனியர் கொடுத்துட்டேன், உங்களுக்கு லீனியர் எஃபெக்ட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த லீனியர் கலரும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்ட்ரோக் வந்து ஒரு சைஸஸ் கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்டும் யூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இதுக்கு வந்து ட்ராப் ஷேடோ எஃபெக்ட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ட்ராப் ஷேடோ எஃபெக்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெட் கலரே நான் கொடுக்குறேன். ஸோ ரெட் கலர்லேயே டார்க் ரெட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு ஒரு % நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாமே கொடுத்துட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் போடலாம். ஸோ அந்த ரெக்டாங்கிளுக்கு இதில் இருக்கிற எல்லா ஸ்டைலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு காப்பி பண்ணிடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+C கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது காப்பி ஆகிடும். அப்படியே எடுத்துகிட்டு வந்து Ctrl+Alt+V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே இருக்கிற எஃபெக்டை அப்படியே எனக்கு வந்துச்சு பாருங்கள். நான் என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே எனக்கு இங்கே வந்துச்சு. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக உங்கள் ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டே போக முடியும். நீங்கள் வந்து ஒரு தடவையும் எஃபெக்டை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு கலரையும் உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கலர் நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்த இடத்துல ஒரு லீனியர் கலர் வச்சுருக்கீங்க. இந்த கலர் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே எனக்கு தேவை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இது இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் வரும். இந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இந்த கரண்ட் ஸ்டைல் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி நான் ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நான் சேவ் பண்ணியிருக்கிற இந்த ரெட் கலரை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அதே மாதிரி வந்துடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கலர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்டோக்கும் உங்களால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோக் போடுறேன். ஸோ இந்த ஸ்டோக் நான் வந்து சேவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கலர் ஸ்டைலில் கொடுத்துட்டு நான் ஸ்டோக்கை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ BLன்னு போடுறேன். ஸோ இந்த ஸ்டோக்கை நான் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் இருக்கிற இந்த இமேஜில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணணும்னா இது வெறும் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணால் போதும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இதை கிளிக் பண்ணால் போதும் எனக்கு அந்த ஸ்டோக் அப்ளை ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எஃபெக்ட்லேருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எஃபெக்ட்டும் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே ட்ராப் ஷேடோ கொடுத்துருக்கேன். இந்த ட்ராப் ஷேடோ நான் சேவ் பண்ணணும். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நான் இந்த ட்ராப் ஷேடோவை ட்ராப் அப்படின்னு நான் போடுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நான் அந்த ட்ராப் ஷேடோ கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல ட்ராப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு இங்கே இருக்கிற ட்ராப் ஷேடோ எனக்கு அதே மாதிரி வந்துச்சு. ஸோ இது எல்லாமே உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இதில் என்ன ஃபிக்மாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும்.
ஸோ அதுதான் இங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபிக்மாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கரண்ட் ஆப்ஜெக்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு பிஎன்ஜியாக வேணும் உங்களுக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து காப்பி ஆஸ் ஏ பிஎன்ஜி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எங்கன்னா ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிஎன்ஜி உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் இந்த இடத்துல பிஎன்ஜி போட முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பெயிண்ட் டூலை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பெயிண்டில் நான் வந்து பேஸ்ட் பண்ணால் எனக்கு அந்த இமேஜ் அங்கேருந்து அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து மெயிலில் சென்ட் பண்ணனாலும் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி மெயிலில் சென்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெறும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி ஆஸ் பிஎன்ஜி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காப்பி ஆகிடும். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே எடுத்து வந்து இங்கே போட்டிங்கனாலும் உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இது நியூ டாக்குமெண்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் சேவ் பண்ணுறேன். சேவ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள், எனக்கு அப்படியே கிடச்சிச்சு. நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஸ் பிஎன்ஜி கொடுக்குறேன். எனக்கு ஹேங் ஆகிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், எனக்கு அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். நான் வெறும் பிஎன்ஜியாக அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, காப்பி எஸ் எஸ்விஜியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, இல்லஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது அப்படியே எஸ்விஜியாகவும் கொண்டு போக முடியும். காப்பி எஸ் எஸ்விஜி கொடுத்து அப்படியே அங்கே கொண்டு போக முடியும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சிஎஸ்எஸ் ஒர்க்கையும் இது அப்படியே சிஎஸ்எஸ்ஸாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிங்கன்னா சிஎஸ்எஸ் கோடாகவே வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே போடுறேன், நோட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த நோட் பேடில் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், எனக்கு அப்படியே அந்த ரெக்டாங்கிள் என்ன அந்த ரெக்டாங்கிளோடைய என்னென்ன நம்ம நேம் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோமோ, எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரெக்டாங்கிள் 3ன்னு இருக்குது, அந்த ரெக்டாங்கிள் 3யோட அந்த நேம் போட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்படியே க்ரியேட் பண்ணிடுது சிஎஸ்எஸ்ஸை. ஸோ இது ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் கிட்ட கொடுக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை அப்படியே எடுத்து உங்ககிட்ட காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பார்ட் முடிஞ்சது. உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ லேஅவுட் பற்றி எடுக்கணும், அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் எடுக்கணும், அதே மாதிரி ப்ரோட்டோடைப் பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஸோ அதை பற்றி உங்களுக்கு எடுக்கணும். இந்த மாதிரி அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக எடுக்கிறேன். ஸோ அது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.